தாவேக்காவோட சுற்றுப்பயணம் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலும் நான் தொடர்ந்து பல்வேறு தொகுதிகளுக்கு சென்று வருகிறேன். தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளமாக இருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம்தான் நாளை ஆட்சிக்கு வர முடியும். தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி ஒருவருக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை மக்கள் இன்றைக்கு எழுச்சியாக வெளிப்படுத்தி வருகிறார்கள். தேர்தல் முடிவுகள் சிறப்பாக இருக்கும். தாவேக்கா தலைவர் விஜயோட கடன் சுற்றுப்பயணம் இல்லை, அது சில நேரங்களில் விதிமுறைகள் உங்களுக்கு இருக்கிறது. நான் கூட பெருமநல்லூரில் நிகழ்ச்சி நடத்துகிற போது 3:15 மணிக்கு தான் எனக்கு அனுமதி கொடுத்த மிட் நைட். அப்படி என்றால் அந்த அனுமதி பெறுவது என்பது கடினமாக இருக்கிறது. அதற்கு பிறகு அதற்கான ஏற்பாடுகளை செய்ய இயலாத சூழ்நிலை இருக்கிறது. ரோட் ஷோ என்பது உங்களுக்கு தெரியாது ஒன்றல்ல. அங்கே அவருக்கு முழு பாதுகாப்பு அளிப்பதற்கு பேரிகேட் போட முடிவதில்லை. இது போன்ற பல்வேறு இடர்பாடுகள் அவருக்கு இருக்கிறது. மற்றவர்களுக்கு அது போன்ற நிலைகள் இல்லை. சுற்றுப்பயணத்தை பொறுத்தவரையிலும் அவருக்கு இருக்கிற இடர்பாடுகள் அனைத்தும் மக்களுக்கு தெரியும். மக்கள் ஒருமனதாகவே நினைக்கிறார்கள். அவரை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அரியணையை அமர்த்துவதுதான் நம்முடைய 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒரு வரலாறு படைக்க வேண்டும் என்பதுதான் எல்லா மக்களுடைய உணர்வு. ஆகவே அவருடைய சுற்றுப்பயணம் எவ்வளவு பகுதிக்கு சென்றிருக்கிறார் என்பது கூட நாம் மக்கள் தெளிவாக இருக்கிறார். அவருக்கு இருக்கிற இடர்பாடுகள், அவருக்கு இருக்கிற இன்னல்கள், அவருக்கு இருக்கிற பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. ஆகவே ஒருமனதாக மக்கள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் விரும்புகிறார்கள். 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு இயற்கையால் கொடுக்கப்பட்டிருக்கிற நான் கொடையாக கருதுகிறேன். அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருவார். 234 தொகுதியில் வென்று காட்டுவார். ஒவ்வொரு முறை பிரச்சாரத்திலையும் மறக்காம சொல்றது தாவேக்காவுக்கும். ஆனா திமுகவோட எந்த ஒரு பிரச்சாரத்தை எந்த ஒரு தலைவர்களும் சரி இதை பத்தி பேச முடியாது. இல்ல, பொதுவா வந்து நான் என்ன சொல்றேன்னாங்க, நமக்கும் திமுக வந்து போட்டி. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் திமுகவுக்கும் அண்ணா திமுக கூட்டு கொள்ளை. சுருக்கமா சொல்ல போனா இவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஹைவேஸ் மினிஸ்டர் வேலுக்கு மெடிக்கல் காலேஜ். இவங்க இப்போ ஆட்சியில் இருக்கிற போது எத்தனால் அந்தியூர் பக்கத்துல சேக்கோ ஃபேக்டரி எத்தனால். இது திமுக ஆட்சியில் நடக்குது. யாரு? எடப்பாடி பழனிசாமி மைத்தனர். அப்படி என்றால் கூட்டம் நடைபெறுகிறது, கூட்டுக்கொள்ளை நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இருவரும் தான் இருக்க வேண்டும் விரும்புகிறார்கள். இதுதான் இன்றைய சூழ்நிலை. இதையெல்லாம் தகர்த்தெறிந்து விட்ட நல்லாட்சி, தூய்மையான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற வேண்டும். மக்களாட்சி மலர்ந்திட வேண்டும். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தலைவருடைய எண்ணம். அந்த எண்ணம் நிறைவேறுகிற காலம் 23ஆம் தேதி. அந்த தீர்ப்பு என்பது ஒரு வரலாறு படைக்கிற தீர்ப்பாக இருக்கும். தொகுதியில வந்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் உங்க மேல கடும் விமர்சனங்கள் இல்ல, அவருக்கு எப்படின்னா தோல்வி பயத்துல குழம்பு போயிட்டாரு. அதுக்கு மேல நான் சொல்ல முடியாது. சாக்கடை கிட்ட நின்றுட்டு கள்ள வீசணும் என்ன ஆகுது? என்ன ஆகுங்க? சாக்கடை தர நம்மள அடிக்கும். குப்பை கிட்ட போய் குப்பை மேட்டில் போய் நின்றுட்டு கிளறி விட்டோம் என்னது? அந்த நாத்தை எப்படி இருக்கு? இது மாதிரிதான் இருக்கு அவர் பேச்சு. என்ன ஆதாரம் இல்லை? எனக்கு ஆதாரத்தை எடுத்து விட்டோம்னா தாங்காது. நான் எப்போ வந்தாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் எப்போ வந்தாலும் தெரியும். அவர் எப்படிப்பட்டவன்னு தெரியும். தெரிஞ்சுட்டு என்கிட்ட கேள்வி கேட்கறது அருள் கூர்ந்து உங்களை கேட்டுக்கிறது தான். எல்லாம் தெரிந்து ஒரு கேள்வியை போட்டு அதில் ஒரு டிவியில் ஓட்டணும்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. எல்லாம் நடந்தது முடிந்தது எல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு கிடையாது. 79 என்னது, அதுக்கப்புறம் 89 யார் சீட்டு வாங்கி கொடுத்தோம், அதுக்கப்புறம் என்னது 2009 அம்மா நீக்கினதுக்கு பிறகு எப்படி யார் கொண்டு வந்து சேர்த்துனாங்கிறதுல உங்களுக்கு தெரியும். நான் அதையெல்லாம் சொல்ல விரும்பல. இல்ல விரும்பல. இல்ல நீங்க இல்ல அப்படி இருக்கு. நான் அப்படி சொல்லி முத்துச்சாமி அங்கிருந்து மகிழ்ச்சியோட இருக்காரு. முத்துச்சாமி கூட பேசிட்டு தான் இருக்காரு, மகிழ்ச்சியா தான் இருக்காரு. ஒண்ணு, என்னுடைய தொகுதியில இருக்கிற 2 முறை யாரு முனிசிபல் சேர்மன் யாரு? நம் பாரதியுடைய மனைவி. 2 முறை சேர்மன். 1 ரூபாய் செலவு பண்ணாரு. யார் உருவாக்குனா? 3 சேர்மன் நம்முடைய தொகுதியில யார் உருவாக்குனா? இவரோட போயிருக்காங்க பிரசிடண்ட் 3 பேர் இருப்போம். யார் உருவாக்குனா? இவரோட போயிருக்க நகர செயலர் யார் உருவாக்குனா? நான் தான் நகர செயலர் போட்டு அவருத்தான் கொண்டு வந்து 13 பேர் கண்டிப்பா சேர்மன் ஆக முடியல. இதுதான் நிலை. ஆகவேதான் என்னுடைய நிலையை வெளிப்படுத்துகிறேன். இவரை போலலாம் வந்து
எல்லாரும் ஏமாத்த மாட்டார். யார் 20 கோடி வச்சிருக்கான்னு கொண்டு வர சொன்னாரு, கடைசியில் ஒரு ஆளுக்கு சீட்டு கொடுத்தாரு. இது போன்ற ஏமாற்றத்தை செய்கிற அரசியல்வாதி நான் அல்ல, காலம் அதற்கு பதில் சொல்லும். இது போல ஏதாவது ரகசியங்கள் ஏதாவது இருக்கா? நிறைய ரகசியம் இருக்கு, சொல்ல முடியாது. கூட்டு ரெசார்ட் இல்ல, ரகசியம் அது பரம ரகசியம், வெளியே சொல்ல முடியாது. சிதம்பரம் ரகசியம் இல்ல கேளுங்க. இவர் எங்க ஓரம் கட்டாரு, அவர் வந்தாங்க. அம்மா எப்படி வச்சிருந்தா எனக்கு தெரியும். நீங்க பாத்திருக்கீங்க, 10 கேம்பெயின் நான் போனேன். அது சில காரணங்கள். இவனு தான் 2009 நீக்கி விட்டாங்களா, அப்புறம் அதுக்கு என்ன பண்றது? நீக்கி விட்டதுக்கு அப்புறம் நான் தான் கூட்டிட்டு போய் அம்மாட்ட சொல்லி வாரியம் போட சொல்லி செஞ்சதே நான். அது தமிழ்நாட்டுக்கே தெரியும். இவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கான கேட்ட சொல்லுவாங்க. என்னைக்கெல்லாம் அவர் பதவி கொடுத்தான்னு சொல்றது தவறு. நான் முன்மொழின்னு சொன்னா இவர் எப்படி முதலமைச்சர் ஆக முடியும்? நான் கேட்கிறேன். ஒரே கேள்விதான் உங்களுக்கு. நாங்க எல்லாரும் என்னோட 64 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. நாங்க முன்மொழின்னா இவர் எப்படி முதலமைச்சர் ஆகிருக்க முடியும்? எனக்கு பதவி கொடுத்தான்னு சொல்றது, அதான் சொன்ன பாருங்க. தோல்வி பயத்தால் குழம்பி போயிருக்கிறார், என்ன சொல்வது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கார். இதுதான் நிலம்.